வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது தை மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. தை மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாக ஒவ்வொரு மனிதருக்குமே ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா 2023 தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுமே, இவ்வளோ ஒரு போராட்டமாக இருந்தோமே, 24வது நமக்கு நல்லா இருக்குமா, இல்லை 23ல் நம்ம இந்தளவுக்கு சம்பாதிச்சிருக்கிறோம், இன்னும் இதை விட 24ல் நமக்கு இன்னும் நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுதுங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எப்படா கல்யாணம் ஆகுன்ற கவலை, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சரி இந்த வருஷமாவது நமக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுத்துறாதா. பொதுவாக எல்லாம் சொல்கிறாங்களே, தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்கிறாங்களே, சரி இந்த தை மாதம் பிறக்குது, ஏதாவது நமக்கு ஒரு மாற்றம் கொடுத்துறாதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு மனசாலுக்குள்ளாரையும் இருக்க தான் செய்யுதுங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த தை மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படி பார்த்திங்கன்னா, தை மாதம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் தை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில், அதாவது சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கும்ப ராசியில் தனுசு லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் 318 டிகிரியில் தாங்க இந்த தை மாதம் பிறக்கப்படுது. அப்படி இந்த தை மாதம் 18ஆம் தேதி, அதாவதுன்றது பார்த்திங்கன்னா தை மாதம் 1ஆம் தேதி, அதாவது 318 டிகிரியில் பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் அதாவதுன்றது பார்த்துட்டிங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி 5வது ராசி சிம்ம ராசிக்கு எந்த விதமான மாற்றங்களை கொடுக்க போகிறாரு. ஏன்னா நம்ம எதிர்பார்ப்பு ஏதோ ஒரு மனுஷனுக்குள்ளார ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது. அப்படி இருக்கும்போது நம்ம எதிர்பார்ப்பு இந்த தை மாதமாவது நமக்கு நடந்துருமா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தை மாதத்தில் பார்க்கும்போது அருமையான ஒரு யோகம், அருமையான ஒரு நேரம் சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். அதுலேயும் ஒரு ப்ரமோஷன் சொல்கிறத விட ரெட்டை ப்ரமோஷனே சொல்லலாம். அது என்னன்றதை நான் சொல்கிறேங்க. எதையும் தாண்டி இந்த சிம்ம ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்திங்க அப்படின்னா, முதலாவதாக வரக்கூடியது கேது பகவானுடைய நட்சத்திரமான மகம் நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி பூர நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் 1 பாதம். அப்போ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி சிம்ம ராசி. காட்டுக்கு எப்படி சிங்கம் நம்ம ராஜான்னு சொல்கிறோமோ, அதுபோல் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் ராஜா. யார் சொல்கிறதோ அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டீங்க. பொதுவாக பெரியவங்க சொல்லுவாங்க, தான் பிடிச்சி முயலுக்கு 3 காலன்னு பேசுகிறான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். காரணம் என்னென்னா, சிம்ம ராசி யாருக்குமே அவ்வளோ சேர தலைவணங்கி போகவே மாட்டீங்க. நான் ஒரு விஷயத்தை சொன்ன அப்படின்னா அது நீங்கள் எந்த லாங்குவேஜில் எடுத்து எந்த விதமான அதாவது ஒரு வித்தியாசம் கண்டுபிடிச்சி அதில் 2 அர்த்தம் கண்டுபிடிச்சிருவீங்க. எல்லாருமே பழகி பார்த்து தான் சொல்லுவாங்க, ஆனால் சிம்ம ராசிக்காரங்க பார்த்த உடனே சொல்லிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு கலைநயம், ஒரு தோற்றத்துலேயும் சரி, 2வது உங்களுடைய பேச்சிலையும் சரி, எப்பயுமே கரெக்டாக இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் நான் பேசும்போது நானே உங்கள்கிட்ட பார்த்து தான் பேசணும். அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இப்போதைக்கு சிம்ம ராசிக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அப்படிலாம் இருக்கும்போது இந்த உடைய தை மாதம் நமக்கு என்ன விதமான பலன்களும் கொடுக்க போகிறாரு. சிம்ம ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான். பொதுவாக பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அப்படின்னு சொல்கிறவர் எல்லா கோயிலுக்கு போய் நம்ம வழிபடுறதும் ஒன்று தான். ஆனால் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா காலையில் தலையோடு தண்ணி ஊற்றிட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுறதும் ஒன்று தான். குலதெய்வத்துக்கும் மேலானது யார் அப்படின்னா சூரிய பகவான். இந்த சிம்ம ராசிக்கு நீங்கள் ஒன்றுமே இல்லை, காலையில் எந்திரிச்சு உடனே தலையோடு தண்ணி ஊற்றிட்டு ஈரத்துணியோட சூரிய பகவான் மட்டும் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுத்துருவார். அப்படி இருக்கும்போது இந்த சிம்ம ராசிக்கு, ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்கல்ல, அதாவதுன்றது தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்கிறாங்களே, சரி எனக்கு தை பிறந்துருச்சுங்க, ஏதோ ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பிறந்துருச்சுன்னு நான் சொல்லுவேங்க.
அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நீங்கள் வந்து போக வேண்டிய ஆலயம் எங்கே, அப்போ எங்கே போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லலிதாம்பிகை அப்படின்ற ஒரு கோயிலுக்கு போய், அது எந்த உடைய ஆலயத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமியஞ்சூர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குங்க. லலிதாம்பிகை போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக ரொம்ப நல்லதுங்க இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு. அப்படி இருக்கும்போது 100% இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்க்கும்போது கல்வி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சுமாராக தாங்க இருக்கும். கடந்த காலத்தை விட இந்த மாதம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லலாம். அப்போ இதையும் தாண்டி படிப்புக்கு எதாவது பலன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் பலன் இருக்குது. இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு வெளிநாடு அமைப்பு மிக பிரகாசமாக இருக்குதுங்க, முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி திருமணத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்க்கும்போது 5ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா குரு பகவான். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான். அந்த குரு பகவான் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல வந்து மேச ராசியில் இருக்கும்போது தந்தைக்கு தொழில் ரீதியாக மாற்றங்களை கொடுத்துருவார். ஜாதகருடைய தந்தைக்கு தொழில் நல்லா இருக்கும், அவருடைய ஆசை கனவுகள் ஓரளவுக்கு கண்டிப்பாக நனவாகும். வீடு கட்டணும், தொழில் மாற்றம் பண்ணணும், வண்டி வாகனம் வாங்கணும், சொத்து வாங்கணும், ஏதோ ஒரு வகையில் அவருக்கு ஒரு ஆசை இருக்குது, கண்டிப்பாக அது நிறைவேறும். அப்போ அதே மாதிரி புத்திரஸ்தானம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா 5ஆம் பாவத்துக்கு அதிபதி குரு 9ல் பகையாக இருக்கும்போது கண்டிப்பாக புத்திரஸ்தானம் இப்போ கொஞ்சம் டிலே தான் ஆகும். அப்போ உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கொடுத்துருவார். ஏன்னா இது பொது பலனில் இந்த உடைய மாதம் கொஞ்சம் தாமதமாகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு போய் அதாவது 5ஆம் பாவக புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி வந்து பார்க்கும்போது 9ஆம் இடம் மேசத்தில் போய் கொஞ்சம் பகையாக உட்காந்துருக்கிறாரு. அப்போ பகையாக இருக்கும்போது என்னென்னா கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு, கொஞ்சம் தாமதம் பண்ணுவார். அப்போ நமக்குள்ளார ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குது, என்னடாப்பா இப்போ இது மாதிரி இருக்குது, அப்போ இந்த தை மாதமாவது கொடுக்குமா அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்கா, ஏன்னா அது நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. ஏன்னா எப்பயுமே 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்துக்கு 5ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திர தோஷம், அதே மாதிரி குரு சனி இருந்தால் கொஞ்சம் தாமதமாகும். அப்போ இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் பாவகம் 7ஆம் பாவகத்துக்கு அதிபதி, ஏன்னா 7ஆம் பாவகத்துக்கு அதிபதி தான் இன்றைக்கி மாங்கலி கலஸ்திரஸ்தானம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மாங்கலி ஸ்தானம் 7ஆம் இடம் நல்லா இருக்கணும். அப்போ 7ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து இப்போ ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ உங்கள் ராசிக்கு இந்த தை மாதத்தில் உங்களுக்கு திருமண விஷயங்கள் சூப்பராக இருக்குதுங்க. ஏன்னா சனி வந்து எப்படின்னா நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், சனி வந்து நம்மளை பார்க்கும்போது கடன் உடனப்பட்டால் முதல்ல கல்யாணம் பண்ணுங்க, இடம் வாங்கி போடுங்க, வீடு கட்டுங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுங்க, செலவானாலும் முதலீடு மிச்சம். இது நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா சனி உட்காந்து நமக்கு சிரமத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு சுப செலவு பண்ணிட்டோம்னா தலைக்கு வர்றது தலைப்போக்கோடு போயிடும். அதனால் 100% நீங்கள் திருமணக்காரகன் இந்த மாதம் தை மாதம் சூப்பராக இருக்குது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு திருமணம் ரொம்ப நாளாக தாமதமாக இருந்தவங்களுக்கும் சரி, அதே சமயத்திலேயே பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தோம் செட் ஆகலை, இல்லை மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போகிறாங்க, எங்களுக்கு அமைப்பு இல்லை, எனக்கு பிடிச்சிருக்குது அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல, அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருக்குது எனக்கு பிடிக்கல, இல்லை பொண்ணுக்கு பிடிச்சிருக்குது பையனுக்கு பிடிக்கல, இது போல் ஏதோ ஒரு வகையில் தாமதமானவங்களுக்கு இந்த தை மாதம் திருமணஸ்தானம் சூப்பராக இருக்குதுங்க. ஏன்னா சனி பகவான் தொழிலுக்கு அதிபதி, சனி பகவான் தொழிலில் தான் கொஞ்சம் பாதிப்பார தவிர திருமணத்துக்கெல்லாம் தடை கொடுக்கவே மாட்டார். ஏன்னா உங்கள் சிம்ம ராசிக்கு வந்து திருமணத்துக்கு அதிபதி சனி பகவான் தான், அவர் இப்போ ஆட்சியாக இருக்கிறதுனால தை மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடந்தே தீரும். திருமணத்துக்கு ஒரு பேர் வச்சிருவீங்க, கை நினச்சிருவீங்கன்னு சொல்கிறேன், ஏதோ ஒரு வகையில் நடக்கும். அப்போ இதையும் தாண்டி வந்து பார்க்கும் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த 2ஆம் பாவகத்துக்கும் 11ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு தன்னம்பிக்கை வளர்த்து கொடுத்துருவார். ஏன்னா ஆயக்கலைகளுக்கு 64க்கு அதிபதி புதன் பகவான், அந்த புதன் பகவான் இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு தன்னம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்துருவார், நம்ம நல்லா இருப்போம், 2023 கஷ்டப்பட்டோம், இந்த 24 நம்ம சாதிச்சே காட்டுவோம், அந்த வைராக்கி உங்களுக்குள்ளார இந்த தை மாதம் விதைச்சிருவாருங்க, ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். அப்போ இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளார இப்போ உங்களுக்கு கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்குங்க. ஏன்டா கல்யாணம் பண்ணன்ற அளவுக்கு மனசில் கொஞ்சம் குழப்பங்களை கொடுக்க தான் செய்வார். ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி வந்து கும்பத்தில் இருந்து அவர் உங்களுக்கு 7ஆம் இடமாக பார்க்குறாரு. சனியுடைய பார்வை 3, 7, 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால சனியும் பார்க்குறாரு, குரு மேசத்திலிருந்து 5ஆம் இடம் குருவும் பார்க்குறாரு. அப்போ குருவும் சனி 2 பேரும் சேர்ந்து பார்க்குறதுனால நீ பெரியவனா நான் பெரியவனா
அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்குள்ளார கொஞ்சம் குழப்பங்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா சின்ன ஒரு விரிசல் கூட அது பெருசாக டைவர்ஸ் வரைக்கும் கூட போகலாம். அதனால் நீங்கள் 2 பேருக்குள்ளார உட்காந்து பேசி கொஞ்சம் கலந்து முடிவெடுத்துட்டிங்கன்னாவே உங்களுக்குள்ளார வர பிரிவினை தவிர்த்துக்கலாம். அப்போ கணவன் மனைவிக்குள்ளார மட்டும்தான் இந்த மாதம் கொஞ்சம் சங்கடங்களை கொடுப்பாருன்றாங்க. அது மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி இதையும் தாண்டி ஏதாவது நம்ம அத்தியாவசிய பொருட்கள் ஏதாவது வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னா, ஏன்னா ரொம்ப நாளாக நான் முயற்சி பண்ணுறேங்க, ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு ஆடம்பர பொருட்கள் வாங்கலான் இருக்கேன், என்னால் முடியலைங்க அப்படின்னா இந்த தை மாதம் கண்டிப்பாக சொல்கிறேன் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அப்போ இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சுயமாக தொழில் செய்யலாமா, ஏதாவது செய்கிறதுக்கு உண்டான பிரபஞ்ச வாய்ப்பு இருக்குதுன்னா கண்டிப்பாக இப்போ செய்யலாம். சுயமாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் கண்டிப்பாக நல்ல தருணம் இது. அதே மாதிரின்றதை பார்க்கும்போது செய்த தொழில் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம், கொஞ்சம் விரிவுபடுத்தலான்னு செய்ய நினச்சாலும் இப்போ இது பண்ணலாம். ஏன்னா குரு பகவான் இன்னொரு 4 மாதத்துக்கு தான் உங்களை பார்ப்பாருங்க, உங்கள் ராசி பார்ப்பார். ஏன்னா அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த 4 மாதம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் இப்போ குரு பலன் பார்க்க மாட்டார். காரணம் என்ன, குருவுடைய பார்வை 5, 7, 9. இப்போ குரு உங்களை 5ஆம் இடமாக பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ குரு இப்போ 5ஆம் இடமாக பார்த்துட்ருக்கிறாரு அப்படின்னா மே மாதம் 2ஆம் தேதி பார்க்கும்போது மேசத்திலிருந்து ரிஷப ராசிக்கு வரும்போது குருவுடைய பார்வை உங்களுக்கு 5லிருந்து 4க்கு போயிடுவார். அப்போ உங்களுக்கு பலன் இல்லை. குருவுடைய பார்வை காலம் மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இடம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நல்லா இருக்குது, கிரை பண்ணுறதுக்கு உண்டான யோகம் நல்லா இருக்குது. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை, மெயினாக பூர்வீக கடன், இதெல்லாம் ஓரளவுக்கு தீர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் முதல்ல 5ஆம் இடத்துல பூர்வீக புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கிறாருன்றதை மட்டும் முதல்ல பாருங்கள். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நாகதோஷம் இருக்குதா, செவ்வாய் தோஷம் இருக்குதா, தாரதோஷம் இருக்குதான்றது ஒரு தடவை நீங்கள் முயல பார்த்துக்கிடுங்க. ஏன்னா உங்களுக்கு அதனால் உங்களுக்கு சில தாமதமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புத்திர பாக்கியத்தில் 5ஆம் இடம் நல்லா இருக்குதுன்றதை பார்த்துக்கோங்க. ஒரு மனுஷனுக்கு மெயினாக 5ஆம் இடம் 7ஆம் இடம் கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக சாதிக்கலாம். ஏன்னா இப்போ தை பிறந்தால் வழி பிறக்குமான்னு சொல்கிறவங்களுக்கு தை மாதம் பிறந்துருச்சு. அப்போ ஒரு நல்ல நேரம் நமக்கு பிறந்திருக்குதுன்னு கேட்டால் நல்ல நேரம் பிறந்திருக்குதுங்க. அப்போ இண்டிவிஜுவலாக உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குதா, ஏன்னா 1 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா சிம்மராசிக்காரங்க 1 கோடி பேருக்குமே நல்லா இருக்காதுங்க, 1 கோடி பேருக்குமே சரியில்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறும் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது உங்கள் உடல் உபாதைகள்லாம் ஓரளவுக்கு சரியாயிடும். இந்த தை மாதத்துலேருந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி கடன் பிரச்சனை ஓரளவுக்கெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் முன்னே சொன்ன மாதிரி ஏதாவது தொழில் தொடங்கலாம், வீடு கட்டலாம், மண்மனை வாங்கலாம்னா இது செய்கிறதுக்கு உண்டான அருமையான ஒரு தருணம். கண்டிப்பாக செய்யுங்கன்னு சொல்கிறேன், பண்ணலாம், உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்போ இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கிழக்கு பார்த்த மாதிரி அல்லது பார்க்கும்போது தெற்கு பார்த்த மாதிரி உட்கார்றது உங்கள் ராசி கொஞ்சம் நல்லது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துன்னு தெரியல, கெட்டவன் கிழக்கு பார்த்து உட்காருன்னு சொல்லுவாங்க. கிழக்கு பார்த்து உட்கார்றது உங்கள் ராசி கொஞ்சம் நல்லது. இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு நவரத்தினத்தில் அதிர்ஷ்ட கல்லுன்றது சிகப்பு கல் போடுங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்கீங்களோ இல்லையோ சிகப்புகள் போடுறது உங்கள் ராசிக்கு கொஞ்சம் நல்லது. ஒரு மனிதனுக்கு கிரகங்கள் மட்டுமே சப்போர்ட் பண்ணணுன்றது இல்லைங்க, நம்ம வீட்டோட வாஸ்துமே சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் தலை தூக்கி உட்கார முடியும். சரிங்களா, உங்கள் வீடும் வாஸ்துப்படி இருக்குதா, வாஸ்துப்படி நம்ம வச்சுருக்கிறோமா அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு தருணம், குரு பார்வை சனி பார்வை 2 பார்வை பட்டு, ஆனால் அந்த 2 பார்வை இருந்தும் உங்களால் சாதிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறதுக்கு ரேஷன் காரணம் என்னென்னா, கடகராசிக்கு அடுத்தது அஷ்டமத்து சனி முடியும் போது இன்னும் 1.5 வருஷம் கழித்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு தான் அஷ்டமத்து சனி வருதுங்க. அதனால் பக்கம் வர 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 பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமங்களோடு தான் வருவார். ஆனால் அடுத்தது பார்க்கும்போது உங்களுடைய காலகட்டங்கள் கோச்சாரத்தில் கிரகங்கள் மாற மாற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுப்பாரு. ஆனால் இந்த தை மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னே சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் யோசித்து நின்று நிதானமாக செய்கிறது இந்த தை மாதத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா, சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு என் மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.